جمال الوجود بذكر الإله. கொத்மலை FM முஸ்லிம் நிகழ்ச்சியில் பிரதி சனிக்கிழமை தோறும் உங்கள் பேனா முனையில் உதித்த கவிதை, உங்கள் உள்ளம் செதுக்கிய அழகிய வரிகள், இவையெல்லாம் ஒலியாகும் ஒரு இல்லம். மடல் அரங்கம். உங்கள் ஆக்கங்களை 077591340 எனும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்பி வையுங்கள். உங்கள் ஆக்கம் எமது குரலில். மடல் அரங்கம். மடல் அரங்கம் சிறப்பு நிகழ்ச்சி. ஆம் நேயர்களே, இன்றைய மடல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக அழகான ஒரு பதிவினை எமக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார். கம்பல காட்டப்பெட்டிய என்னும் இடத்திலிருந்து ஃபர்ஹா ஃபௌசர் அவருடைய அந்த அழகான பதிவினை இன்றைய நிகழ்ச்சியில் நாம் இணைத்திருக்கின்றோம். மன்னிப்பு. ஒரு பெண்ணால் பலமுறை மன்னிக்க முடியும். ஆனால் அவளது இதயம் உண்மையாகவே சோர்வடையும் போது அவளது மௌனமாக அவளது விடை பெரிதலாகிறது. மன்னிப்பு என்பது எல்லையற்றது என்று சிலர் நம்புகிறார்கள். ஆனால் பெண்ணின் இதயம் ஒன்றும் மீண்டும் மீண்டும் அழுத்துவதற்கு ரீசெட் பட்டன் அல்ல. ஒரே வழி மீண்டும் மீண்டும் வரும்போது அவளால் எவ்வளவு காலம்தான் அடுத்த வாய்ப்புகளை வழங்க முடியும். சில நேரங்களில் அவள் நேசிப்பதனாலேயே மன்னிக்கிறாள். சில நேரங்களில் உறவு முறிந்துவிடக் கூடாது என்பதற்காக மன்னிக்கிறாள். சில நேரங்களில் மாற்றம் நிகழும் என்று நம்புவதால் மன்னிக்கிறாள். ஆனால் அன்பு என்பது களைப்பாக மாறும் ஒரு தருணம் வரும். அவளது நம்பிக்கை அற்று போகும்போது, பொறுமை தீரும் போது, அவளது இதயத்தால் காயங்களின் பாரத்தை இனி சுமக்க முடியாது எனும் போது அவள் பேசுவதை நிறுத்திவிடுகிறாள். சில நேரங்களில் அவள் நேசிப்பதனாலேயே மன்னிக்கிறாள். சில நேரங்களில் உறவு மறுத்துவிடக் கூடாது என்பதற்காக மன்னிக்கிறாள். சில நேரங்களில் மாற்றம் நிகழும் என்று நம்புவதால் மன்னிக்கிறாள். ஆனால் அன்பு என்பது களைப்பாக மாறும் ஒரு தருணம் வரும். அவளது நம்பிக்கை அற்றுப்போகும் போது, பொறுமை தீரும் போது, அவளது இதயத்தால் காயங்களின் பாரத்தை இனி சுமக்க முடியாது எனும் போது அவள் பேசுவதை நிறுத்திவிடுகிறாள். ஆம் நேயர்களே, மடல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக இந்த அழகான பதிவினை எனக்கு அனுப்பி வைத்திருந்தார். கம்பல காட்டுப்பிட்டிய என்னும் இடத்திலிருந்து ஃபர்ஹா ஃபௌசர். நன்றிகளும் வாழ்த்துக்களும். இது போன்று மடல் அரங்கம் நிகழ்ச்சியில் உங்கள் ஆக்கங்களும் இடம்பெற விரும்பினால் 077591340 எனும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்பி வையுங்கள். உங்கள் ஆக்கம் எமது குரலில். மடல் அரங்கம்.